எங்களை நேசித்து வழிநடத்துகிற நல்ல அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில பரிசுத்த சேனையின் ஊழியத்தின் மத்தியில உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இதை ஏற்பாடு செய்த யாவருக்காகவும், இதற்கென்று ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காகவும் நன்றி. இன்றைய நாளிலே உம்முடைய வார்த்தையின் தியானத்தை சங்கீதக்காரன் சொன்னதை போல 119வது சங்கீதத்துல 144வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். அருமையான தேவ மனுஷனாகிய தாவீது சொல்கிறார், என்னை உணர்வுள்ளவனாக்கும் ஆண்டவரே, அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். ஒரு மனிதன் பிழைத்திருக்கத்தக்கதாக தேவன் ஒரு மனுஷனை உணர்வுள்ளவனாக மாற்றும் பொழுதுதான் அவன் பிழைக்க முடியும். ஆகினால இதை தாவீதின் சங்கீதத்தின் மூலம் தாவீதை கொண்டு ஆண்டவர் நமக்கு இந்த கால வேளையில போதிக்கின்றார். இந்த உணர்வு எதற்காக நமக்கு வேண்டும்? இந்த 2024 ஆண்டு வரையிலும் கிறிஸ்துவின் பிறப்பில் இருந்து 2024 வருடங்கள் கழித்தும் நாம் இன்னும் உணர்வுள்ளவனாக இருந்து கொண்டு இந்த 24வது வருடத்தின் கடைசி நாட்களிலும் கூட ஆண்டவரே எங்கள் தப்பிதங்களையும் மீறுதல்களையும் மன்னியும் என்று சொல்லி ஒரு பாவ அறிக்கைக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாகத்தான் இந்த உணர்வை தாவீதுக்கு கட்டளையிட்டார். ஆகையினாலதான் தாவீது சங்கீதக்காரன் சொல்றார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்படியாக உணர்வு என்பது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அண்டர்ஸ்டாண்டு. ஆனால் வேதத்தின் அறிவின்படி உணர்வு என்பது நமக்கு கொடுக்கப்படுகின்ற பரிசுத்த ஆவியானவர். ஏசாயாவிலே 11ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசித்தோமானால், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, இது கிறிஸ்துவினிடத்திலே இருந்தது. தீர்க்க தரிசனமாக ஏசாயா மூலம் சொல்லப்பட்டது, உணர்வு என்பது பரிசுத்த ஆவிக்குரிய ஒரு வரம். அது தேவனிடத்தில் இருந்தது. கிறிஸ்துவனிடத்தில் பிறக்கும் பொழுதே அவர் இப்படிப்பட்டவராக பிறப்பார். அவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் உடையவராக அவர் பிறப்பார் என்று தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். ஆகினால்தான் தாவீது சொல்றார், ஆண்டவரே எனக்கு உணர்வை தார், ஆண்டவரே எனக்கு உணர்வை தந்தீர்களானால் அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். ஆண்டவரே, இந்த 25ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்கப்படும் பொழுது நான் உணர்வடைந்தவனாய், என் குடும்பத்தில் உணர்வடைந்தவனாய் வாழும்படி இந்த நாளிலும் கூட எங்களோடு பேசும். வேதம் சொல்லுகிறது, 119ஆம் அதிகாரம் 130வது வசனம் சொல்கிறது, உம்முடைய தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, வசனத்தின் பிரசித்தம், தேவனுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். இந்த உணர்வு வசனத்தின் மூலம்தான். தேவன் வசனத்தின் பிரசித்தத்தினாலே வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக மாற்றுகிறார் என்று தாவீதக்காரன் எழுதியிருக்கிறார். ஆகினால இந்த 2024 கடைசி வருடத்தில் வந்திருக்கிற நாமும் இந்த உணர்வின் இந்த வசனத்தின் பிரசித்தத்தின் வெளிச்சம், ஆண்டவரே, அதை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் உணர்ந்து எங்களுடைய இந்த 2024 வருடத்தை கடந்து முடிக்க உதவி செய்யும் என்று தேவனிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். ஆகினாலதான் 119வது சங்கீதத்திலே 34 சொல்லப்படுகிறது, எனக்கு உணர்வைத்தான், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு நான் அதை கைகொள்வேன் என்று சொல்லி தாவீதின் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஒரு உணர்வு தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கப்படும் பொழுதுதான் அவன் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கொடுக்கப்படும் பொழுதுதான் அந்த வேதத்தை கை கொண்டு நடக்க முடியும். ஆகினால இந்த உணர்வின் ஆவி எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது, இந்த உணர்வை குறித்து எதற்காக நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால், இந்த 2024 வருடத்தின் முடிவிலே நம் குடும்பத்தின் சூழ்நிலைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். குடும்பத்தில தான் முதலாவது பக்தி வைராகியம் உண்டாகிறது. இந்த குடும்பத்தில் இருந்துதான் முதலாக தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து பக்தி வைராகியத்தை உண்டாக்கினார். ஆகினால இந்த குடும்பத்துல நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உணர்வுகளை பெற்றுக்கொண்டு கணவன் மனைவியாக, மனைவி கணவனாக, பிள்ளைகள் தகப்பனாக
மகள் தகப்பனாக, மகன் தாயாக, இப்படியா குடும்பம் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள், மருமகன், மருமகள் என்று பேர பிள்ளைகள் என்று சொல்லி நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்த நோக்கம் உணர்வை கொடுத்து நம்முடைய குடும்பத்தின் மனக்கசப்பு பிள்ளைகளுக்கு மத்தியிலும், பேர பிள்ளைகளுக்கு மத்தியிலும், மருமகன் மருமகளுக்கு மத்தியிலும் இருக்கக்கூடாதபடிக்கு முதலாவதாக இந்த 2024 ஆண்டில் நம் குடும்பத்தை தேவனுடைய வசனத்தின் பிரசித்தத்தின் வெளிச்சத்தினாலே நம்மளை உணர்வுள்ளவனாக மாற்றுவார். அருமையான தேவனுடைய மக்களை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இப்படியாய் வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. உலகத்துல நம் இது குறித்து நிறைய தியானம் பண்ணிருப்பாங்க. இளைய மகன், கெட்ட குமாரன் என்று சொல்லி ஆண்டவர் மனுஷர்கள் சொல்லுகின்ற பிரகாரம் குடும்பத்தை விட்டு பிரிந்து போன இளைய குமாரன், அது மாத்திரமல்ல அவன் கெட்ட குமாரன் என்று சொல்லி உலகம் இவ்விதமாய் வேதத்தின்படி போதிக்கப்படும் பொழுது ஆண்டவர் அந்த இளைய குமாரனாகிய கெட்ட குமாரனைத்தான் அவர் நேசிக்கிறார். பாருங்கள், அவன் எவ்வளவாக தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் அவன் உணவு உடை இல்லாத ஒரு நிலை வரும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு தெளிந்த புத்தியை குறித்து உணர்வடை செய்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தை 17 வாசிக்கப்படும் பொழுது அவன் புத்தி தெளிந்து, அவனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால சாகுறேன் என்று சொல்லி அவன் தன் தகப்பனுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் வானத்தை பார்த்து கண்ணீர் விட்டான். பாருங்கள், அவன் வானத்தை பார்த்து கண்ணீர் விட்டதை உடனடியாக ஆண்டவர் அவனிடத்துல பேசி அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை சத்துரு பிடித்து கொண்டிருந்தான இருளை நீக்கி வசனத்தின் பிரசித்தம், பாவ மன்னிப்பு ஆகிய பிரசித்தம் அவனுக்கு உண்டாகி அவன் தன் தகப்பன் வீட்டாரையும் நினைவு கூர்ந்தான். பாருங்கள், இப்படியாகத்தான் இன்று குடும்பத்திலே அநேகருக்கு அந்த தெளிவு இல்லாததினாலே கணவன் மனைவி என்று சொல்லி பகை உண்டாக்கி நீதிமன்றங்களில் வழக்காடுகள் உண்டாகிறது. எனவே தான் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிறோம், ஆண்டவரே இந்த 24வது வருடத்திலே உணர்வை தாரும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். அது மாத்திரமல்ல, எனக்கு உணர்வை தந்தீர்கள், ஆனால் வேதத்தை பற்றி கொண்டிருப்பேன், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் என்னை வெளிச்சத்தினால் நடக்கும் என்று சொல்லி இந்த 2024ஆம் ஆண்டு தேவனுடைய சமூகத்தில் நான் கேட்கப்படும் பொழுது எப்படி அந்த கெட்ட குமாரனை ஆண்டவர் கண் திறக்கப்பட்டு அவன் குற்றத்தை, அவன் தகப்பன் குற்றத்தை மன்னித்து அவன் வருகையை எதிர்நோக்கி ஓடி போய் அவனை கட்டிப்பிடித்து மன்னித்து இரக்கம் செய்து மனதுருகி அவனை முத்தம் செய்தான். பாருங்கள், அப்படியாகத்தான் நம்முடைய பரம தகப்பன் இந்த 2024ஆம் வருடம் கூட அநேக மனுஷனுடைய குடும்பங்களிலே, அநேகருடைய சபைகளிலே, அநேகருடைய நண்பர்கள் மத்தியிலே அநேக குற்றங்கள் நமக்கு எதிரடையாக செய்தவர்களை சத்துருவை சிநேகி சபிக்கருடைய ஆசீர்வாதை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையானவர் இந்த உணர்வின் ஆவியினாலே கிறிஸ்துவிடத்திலிருந்து புறப்படுகிறதான பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்கின்றதான இந்த உணர்வின் ஆவியினாலே இந்த 2024வது வருடம் நாம் யாவருக்காவது மன்னிக்கும்படியாக, அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக, அவர்களுக்கு முத்தம் செய்யும்படியாக, முத்தம் என்பது சமாதானத்துக்கு உரியவையில் செம்மையான மறுமொழி இடுகிறவன் முத்தத்துக்கு சமானம் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. ஆகியனால பாருங்க, ஏசையா கூட அவனுடைய வாழ்க்கையில சத்ருவாகிய அந்த ஏசையா தன்னுடைய சகோதரனை கொல்ல வேண்டும் என்று இருந்தான். ஆனாலும் ஆண்டவர் யாக்கோப்பு இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றியவர் அவன் சமாதானத்தோடு கூட இருவரும் கட்டிப்பிடித்து முத்தம் செய்து கொண்டார்கள். பாருங்கள், மரணத்தை ஜெயிப்பது சமாதானம். ஒருவரில் ஒருவர் மன்னித்து, குற்றங்களை மன்னித்து, பாவங்களை மன்னித்து, இரக்கம் செய்து, மனகுருதி தேவனுடைய சமூகத்தில் உணர்வின் ஆவியை பெற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது மரணத்தை பரிகரிக்கிறதான ஒரு காரியத்தை யாக்கோப்புக்கு கற்றுக் கொடுத்தார். அதை போல மரணத்தின் உபத்திரவத்தின் பாடுகளிலே அந்த கெட்டகுமாரனுக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படியாக ஆண்டவர் தன்னுடைய உணர்வின் ஆவியின் மூலம் மனுஷனுக்கு இருக்கின்றதான இருளை நீக்குகின்றதான இந்த வருடத்தின் முடிவிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்யும் பொழுது அப்படியாய் நமக்கும் கெட்ட குமாரனுக்கு இறங்கினதைப் போல
தகப்பன் நம்மேல் வைத்த மனது உருக்கத்தை போல, அது மாத்திரமல்ல, அந்த தகப்பன் அந்த கெட்ட குமாரனுக்கு ஆசீர்வாதத்தையும் கற்றுக் கொடுத்தார் பாருங்க. அவருக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, இவனுக்கு மோதிரத்தை கொடுத்து, பாதரட்சத்தை கொடுத்து, கொடுத்த கண்டுகளை கொடுத்து அடித்து குசியுங்கள், நாம் மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் என்று சொன்னார் பாருங்கள். அப்படித்தான் நம்முடைய பரமபிதாவும் கூட அநேக குடும்பங்களிலே சமாதான குலைச்சல் உள்ளவர்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் கடிந்து கொள்ளும்படியாய் தன்னுடைய உணர்வின் ஆவியினாலே தேவன் நம்மோடு கூட இருந்து அப்படியாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆகையினால்தான் யோபு சொன்னார், யோபுடைய 32வது அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சர்வ வல்லவருடைய சுவாசம் என்னை உணர்வு உள்ளவனாக்கும் என்று சொல்லி 33 நாளை வாசிக்கும் பொழுது, சர்வருடைய சுவாசம் எனக்கு உயிர். அதனால இந்த அருமையான வேலையிலும் கூட யோபு மனம் கசந்து நீதி முற்றம் துன்பப்படும் பொழுது, அப்படிப்பட்ட நீதிமானாகிய யோபுவே துன்பப்படும் பொழுது அவர் சொல்லுகிறார், சர்வ வல்லவருடைய சுவாசம் என்னை உணர்வு உள்ளவனாக்கும், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிரை கொடுத்தது என்று சொல்லி அப்படியாய் ரோமர்களிடம் சொல்லப்படுகிறார். ரோமர்ல கூட பவுல் எழுதுகிறார், இந்த கிரேக்கர்களும் இந்த யூதர்களும் பாவம் செய்து உணர்வுள்ளவனாக இல்லை, உணர்வே இல்லை, உணர்வுள்ள ஒருவனாகிலும் இல்லை, தேவனை தேடுகிற ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி அந்த எருசலேமிலே யூதர்களை குறித்தும் கிரேக்கர்களை குறித்தும் பவுலும் அவ்விதமாக தான் சொல்கிறார் பாருங்கள். ஆனால் நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டார், அவர்தான் சர்வ வல்லவருடைய சுவாசம் நம்மை உணர்வுள்ளவனாக, சர்வ வல்லவருடைய சுவாசம் நமக்கு உயிரை கொடுக்கும். ஆகினால சர்வ வல்லவருடைய சுவாசம் பாவ மன்னிப்பையும் இரக்கத்தையும் மனதுருகையும் சமாதானத்தையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த தேவனுடைய உணர்வின் ஆவியை நமக்கு அருளும்படியாய் ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு தேவன் உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, மரியாளும் கூட பாருங்கள், இயேசுனுடைய பாதத்திலே பிடித்து கண்ணீரினால் அழுது தன்னுடைய தலைமறையினால் புடைத்து ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று சொல்லி பரிமள தைலத்தை பூசினார். அப்படிப்பட்ட மரியாளுக்கு இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த சீமோனிடத்துல சொன்னார் பாருங்கள் ஆண்டவர். அப்படியாக தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன? அவர் தேவனுடைய சமூகத்துல உணர்வடையும்படி, நாம் உணர்வடைந்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ளும்படி தேவன் இந்த விஷயத்தை முதலாவதாக குடும்பத்தில் இருந்தும் சபையில் இருந்தும் அக்கம் பக்கத்தில் பழகிற மக்களிடந்தும் சமுதாயத்திலும் இப்படிப்பட்ட உணர்வின் ஆவியினாலே நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகினால இந்த உணர்வு இல்லை என்போமானால் தேவனை தேட முடியாது. ஆகினாலதான் அன்றைக்கு ஏசாயா சொன்னார், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் கிறிஸ்துவிடத்திலே தங்கியிருப்பார். அந்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொருவருக்கும் பொழிந்தருளி விசுவாசத்தினாலே நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த கால வேளையில் மாத்திரமல்ல, இந்த வருடத்தின் கடைசி வரையிலும் நமக்கு ஆண்டவர் இவ்விதமாய் பாதுகாத்தவர் இன்னும் பாதுகாத்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளையின் பிள்ளைகளுக்கு மத்தியிலும் மருமகன் மருமக்களுக்கு மத்தியிலும் ஊழியத்திலே பணி செய்கின்ற ஒவ்வொரு சகோதரிடத்திலும் எல்லாவற்றிலும் தேவன் உணர்வின் ஆவியை கொடுத்து ஒவ்வொருடைய கண்கள் திறக்கும்படித்து, ஒவ்வொருடைய பாவங்கள் மன்னிக்கும் பொருட்டு, ஒவ்வொருவருக்கும் இரக்கம் உண்டாகி மனது உருக்கம் உண்டாகி சமாதானம் உண்டாகும்படி இந்த 24வது வருடத்துல கடைசி நாட்களில நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் வேதத்தினுடைய பிரச்சித்தம், வசனத்தின் பிரச்சித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளையும் உணர்வுள்ளவனாக்கும் என்று சொல்லி தாவீதுக்காரன் சொன்னதைப் போல ஆண்டவர் இந்த நாட்களிலும் கூட நமக்கு தேவனுடைய ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர் நமக்கு வேதத்தின் மூலம் வெளிச்சம் தந்து நம்மையும் உணர்வடைய செய்து ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ஆவியான இந்த வார்த்தைக்காகவும் அருமையான சகோதர சகோதரர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின் அபிஷேகத்திற்காகவும் அடிக்கடி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் நம்மை பரிசுத்த ஆவியை கொண்டு அவருடைய வார்த்தையை வழங்குவாராக. இந்த வார்த்தையை தேவன் ஆசீர்வதித்து யாவருக்கும் பிரயோஜனமாய் உண்டாகும்படி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியான் உதவி செய்தல் வேண்டும் என்று மீட்பெரும் ரட்சகருமான கிறிஸ்துவின் சமூகத்துல தாழ்த்தி விண்ணப்பங்களை விண்ணதில் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.